மார்னிங்கே ஸ்கூல் லீவுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இது ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அதனால் நைட்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடமாவு தோசையும் சட்னியும் செய்யணும்னு மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடமாவு தோசையும் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். ரசம் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்தேன். ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது சூடாக ஆம்லேட் போட்டுக்கலான்ட்டு. நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது மழை பற்றி எந்த அப்டேஷனுமே தெரியாது. மழை வந்ததுன்னா மழை வந்ததுன்னு தெரிஞ்சுப்போம். காற்று வந்ததுன்னா புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுப்போம். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச அப்டேஷன். மழையை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். அப்போல்லாம் டிவிலாம் அந்தளவுக்கு சன் டிவிலாம் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ரெயின் அப்டேட் சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த டேட்டில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு. அது 99% கரெக்டாக தான் இருக்குது. எப்போவாவது ஒரு சமயம் தான் மிஸ் ஆகுது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நமக்கு நியூஸ் வந்துடுது. நம்மளும் ப்ரிகாஷனலாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.